ஹலோ மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு, அதுக்கப்புறமா பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது உங்கள் நிசி விலாக்ஸ். மறக்காமல் நம்மளுடைய நிசி விலாக்ஸை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போது ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுருக்கோம். நீங்கள் கடையில் சுண்டக்காய் வத்தல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டதுக்கப்புறமா எண்ணெயில் ஒரு வதக்கிட்டதுக்கப்புறமா வைங்க. அதுக்கப்புறமா 2 இல்லாட்டி 4-5 பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம், சுண்டக்காய், அதுக்கப்புறமா பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். சுண்டக்காய், வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துருக்கோம். கல்லுப்பு சேர்த்து ஒரு கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரக்குழம்புக்கு அதிகமாக புளி சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சுட தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்க்குறதுக்காக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னா தான் இந்த வெங்காயம், சுண்டக்காய், அதுக்கப்புறமா உப்போட சாரம், தக்காளி சாரம் எல்லாம் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு கொத்து கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கருவேப்பிலை சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு புளி கூட குழம்புல விழக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இந்த மாதிரி ரோலிங் பாயில் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2-3 வாட்டி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக வெங்காயம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம சுண்டக்காய் வத்தல் குழம்பு இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி. இது அப்பாவுக்கு இப்போ நாங்கள் பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப போகிறோம். ஸோ இப்போ அப்பாவுக்கு சுண்டக்காய் வத்தல் குழம்பு, வெங்காயம் அப்பளம், அதுக்கப்புறமா சாப்பாடும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. நான் மார்னிங் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அதை நான் வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். பாவக்காய் எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் சீட்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணிடுங்க. பாய்.